அனைவருக்கும் வணக்கம். நாம் செய்கிறோம், நாம் தான் செய்கிறோம். எல்லாவற்றையும், உலகத்தில் உள்ள அனைத்தையும். பூமியை நாம் தான் படைத்தோம், சந்திரனை நாம் தான் படைத்தோம், சூரியனை நாம் தான் படைத்தோம், தாவரம், செடி கொடி, ஆறுகள், பிற உயிர்கள் அனைத்தையும் நாம் தான் படைத்தோம் அப்படின்னு சொல்கிறது தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுவாதிகள் இந்த அறிவியலை பிடிச்சிக்கிட்டு அது நடந்தது தானாக நடந்தது, அது அறிவியல் சொல்லுது, அது தானாக நடந்தது, தற்செயலாக நடந்தது, அது அறிவியல் சொன்னது. நான் பகுத்தறிவாதி, அதை மட்டும் தான் ஏற்றுப்பேன். ஸோ நாங்கள் தான், அறிவியலும் நாங்களும் சேர்ந்து தான் அந்த எல்லாத்தையும் படைத்தோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அறிவியல் சொல்கிறத அறிவியல் கொடுத்தா சொல்லுதா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை அவங்க தான் படைத்த மாதிரியும், அவங்க வழி தோன்றர்களை, அவங்க பிள்ளைகளை அவங்க தான் படைத்த மாதிரியும். ஸோ எல்லாம் தானாக தோன்றியதுன்னு சொல்கிறது அறிவியல். நான் என்னுடைய அறிவுக்கு உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒத்துப்பேன், அதான் அறிவியல். அறிவியல் தான் எனக்கு எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் பறக்கிறேன், காரில் போகிறேன், ஹெல்த்துக்கு நிறைய மெடிசன்ஸ்லாம் பண்ணிக்கிறேன், அது பகுத்தறிவு. அறிவியலும் பகுத்தறிவும் அப்படி. அப்புறம் இந்த ஆன்மீகவாதிகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எனக்கு சம்மந்தம் கிடையாது, எல்லாம் படைத்தது ஏதோ ஒன்று, அதன் துணை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஆன்மீக ஐயல். உண்மையிலே சொல்லணும்னா நம்மை நாம் இயக்கிக் கொள்ளவே இல்லை. நான் நேற்று இரவு கூட நான் உறங்குறப்ப பார்த்தேன், அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னுடைய இதயம், என்னுடைய நுரையீரல் இயங்குவது எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆழ்நிலைக்கு போயிட்டு அப்படி கொஞ்சம் எனக்கு தியான சக்தி உள்ளதுனால இடையில விழிப்பு வரும். அந்த விழிப்பில் நான் அப்படியே அந்த தியானவியல் விழிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த விழிப்பில் நான் வரும்பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் எப்பொழுது ஆழ்நிலைக்குள்ளே போகிறணும், ஆழ்ந்து உறங்குறணும், ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே போகிறணும், அப்போ இதயம் அது வேலையை அது பர்ஃபெக்டாக செய்யுது, நுரையீரல் அது வேலையை அது பர்ஃபெக்டாக செய்யுது, மூளை அது வேலையை அது கரெக்டாக செய்யுது. இதெல்லாம் செஞ்சதுனால தான் அடுத்து நான் எழுந்து நான் பகுத்தறிவாதி, நான் ஆன்மீகவாதி, நான் நாத்திகவாதி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நான் அறிவியல் வாதி அண்ட் வியாதின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் உறங்கும் முன்பு வரை தான் நாம் இருக்கிறோம், எல்லாத்தையும் கண்காணிக்கிறோம், நம்முடைய இயக்கங்களையும் உலகியல் இயக்கங்களையும் உணர்வோடு இருக்கிறப்ப, உலகில் விழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிறோம், நமக்கு தேவையானதை பண்ணுறோம், தேவையான விஷயங்களை சம்பாதிச்சுக்கிறோம். அடுத்தவங்களை அவதூறமாக பேசுகிறோம், எல்லோரும் பேசலை. அடுத்தவங்களை கேவலமாக பார்க்குறோம், நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், அவன் தாழ்ந்த பதவியில் இருக்கிறான், அவங்கள கேவலமாக பேசுகிறோம். உறங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே பதவி தான், ஒன்றுமட்ட தன்மைங்கிற ஒரு பதவி. அந்த ஒன்றுமற்ற தன்மையில் அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், கீழ்நிலை தொழிலாளியாக இருக்கட்டும், உறங்கும் பொழுது அவர்கள் அந்த பதவி, நான் பெரியவன் சிறியவங்கிற பதவியே பார்க்குறதில்ல, உறக்கங்கிற ஒரு பதவியில் போய் சரண்டர் பண்ணிட்டு போகிறோம் நம்ம எல்லோரும். அப்போ நம்முடைய மூளையையும் இதயத்தையும் நுரையீரலையும் உடல் அனைத்து உறுப்புகளையும் அனைத்து செல்லுகளையும் பாதுகாத்து அதிகாலை முடிந்து இல்லை நண்பகலில் கூட நம்மளை மீண்டும் எழுப்புவது இது. அதுக்கு என்ன பேர் சொல்கிறது? அதுக்கு பேர் அறிவியல். என்ன வேணாலும் சொல்லட்டும், சந்தோஷம். அந்த அறிவியல் சூரியன் சந்திரன் இயற்கைன்னு சொல்லுது, ஏன் ஆன்மீகம் அது கடவுள்னு சொல்லுது. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு சிகப்பு கலர் பிடிக்கும், எனக்கு கருப்பு கலர் பிடிக்கும், சிலருக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், சிலருக்கு ஃப்ளாட்ஸில் குடியிருக்க பிடிக்கும், சிலருக்கு தனியாக ஒரு இடத்துல குடியிருக்க பிடிக்கும். இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லோருடைய ரசனைகளும் சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? இதில் ஏன் குறை சொல்லணும்? அதாவது உழைத்து ஒரு துறையில் நம்ம மேன்மை அடையணும், அறிவை பயன்படுத்தி. உழைக்காமலே இன்னொரு துறையில் உயர்ந்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு வேதனைப்பட்டு அவங்கள அவதூறு பேசி புகழ்வடைகிறது தான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையில் உழைத்து அந்த அறிவில் திளைத்து ஞான நிலை, உயர்ந்த நிலை, அறிவியல் நிலை அடைந்து உலகத்துக்கு நல்லது பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஞான நிலை, தியான நிலை, அறிவியல் நிலை, எல்லா ஆராய்ச்சி நிலையெல்லாம் மேன்மை அடைந்து ஒருத்தவங்க உருவாக்கி உலகத்துக்கு கொடுத்துருக்கிறப்ப அவங்கள குறை பேசி அதில் இன்பம் காண முயலாதீர்கள், அதில் நீங்கள் பெரிய ஆளாக முயலாதீர்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க, அனைவரும் வாழ்க.